ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ஏற்கனவே ஓவர்ஹெட் வேரியன்ஸ்க்கு ஒரு ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஃப்ரம் த ஃபாலோயிங் டேட்டா கால்குலேட் ஓவர்ஹெட் வேரியன்சஸ். அதுக்குரிய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. பட்ஜெட்டட் இன்ஃபர்மேஷன், ஆக்சுவல் இன்ஃபர்மேஷன். ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் வந்து பட்ஜெட்டடுக்கு எவ்வளவு, ஆக்சுவலுக்கு எவ்வளவு. அவுட்புட் வந்து யூனிட்ஸில் கொடுத்துருக்காங்க. இது அவுட்புட் யூனிட்ஸுங்கிறப்ப இது வந்து ப்ரொடக்ஷனாக நம்ம எடுத்துக்கணும். ப்ரொடக்ஷன் பட்ஜெட்டட் ப்ரொடக்ஷன் 30,000, ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் 26,000. ஒர்க்கிங் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா 75,000 ஹவர்ஸ். இங்கே ஆக்சுவல் ஹவர்ஸ் வந்து 60,000 ஹவர்ஸ். இப்போ நமக்கு ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஓவர்ஹெட் வேரியன்சஸ் சொல்லி காமனாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஆனால் எல்லா வேரியன்சஸுமே நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ். அதுக்குரிய ஃபார்முலா என்ன? ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட்ஸ் மைனஸ் ஆக்சுவல் ஓவர்ஹெட்ஸ். நமக்கு ஆக்சுவல் ஓவர்ஹெட்ஸ் ப்ராப்ளத்தில் இருக்குது. ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் மேலே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 3,20,000. அதுதான் ஆக்சுவல் ஓவர்ஹெட்ஸ். ஆனால் ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட்ஸ் வந்து நமக்கு ப்ராப்ளத்தில் இருக்காது, பட்ஜெட்டட் ஓவர்ஹெட்ஸ் தான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாண்டர்ட் ரேட் பர் யூனிட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸ்டாண்டர்ட் ரேட் பர் யூனிட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னால் பட்ஜெட்டட் ஓவர்ஹெட்ஸ் டிவைடட் பை பட்ஜெட்டட் ப்ரொடக்ஷன். இதில் நமக்கு ப்ராப்ளத்தில் இருக்கான்னு பார்க்குறோம். பட்ஜெட்டட் ஓவர்ஹெட்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. பட்ஜெட்டட் ப்ரொடக்ஷனுங்கிறது வந்து அதோடைய அவுட்புட்டை தான் என்னென்னு சொல்லியிருக்காங்க, ப்ரொடக்ஷன் சொல்லியிருக்காங்க. அப்போ பட்ஜெட்டட் ஓவர்ஹெட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 3 lakhs டிவைடட் பை பட்ஜெட்டட் ப்ரொடக்ஷன் வந்து அவுட்புட் சொல்லியிருக்கேன். ஸோ அது வந்து எவ்வளோன்னு பார்த்தோம்னா 30,000. ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ணதில் எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொன்னால் ₹10 per யூனிட். இதுதான் வந்து நமக்கு என்னது ஸ்டாண்டர்ட் ரேட் பர் யூனிட். இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் ரேட் பர் யூனிட் கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட்ஸ். இதுக்குரிய ஃபார்முலா எப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் பர் யூனிட். இப்போ நமக்கு ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் சம்மில் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு அப்படின்னு சொன்னால் 26,000 கொடுத்துருக்காங்க. 26,000 இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட் பர் யூனிட் வந்து ₹10 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணத்தில் எவ்வளோ வரும் அப்படின்னா 2,60,000 வரும். இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட்ஸ். இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது? ஓவர்ஹெட் காஸ்ட் வேரியன்ஸ். ஃபார்முலா தெரியும். ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட்ஸ் மைனஸ் ஆக்சுவல் ஓவர்ஹெட். ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். 2,60,000 மைனஸ் ஆக்சுவல் ஓவர்ஹெட்ஸ் வந்து சம்மில் கொடுத்துருக்காங்க 3,20,000. இப்போ பார்த்தோம்னா ஆக்சுவல் ஓவர்ஹெட்ஸ் அதிகமாக இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ நமக்கு என்ன வரும் அப்படின்னு சொன்னால் அன்ஃபேவரபிள் பேலன்ஸ் கிடைக்குது. ₹60,000 அன்ஃபேவரபிள் பேலன்ஸ். இப்போ அடுத்த வேரியன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஓவர்ஹெட் பட்ஜெட் வேரியன்ஸ். அதுக்குரிய ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா பட்ஜெட்டட் ஓவர்ஹெட்ஸ் மைனஸ் ஆக்சுவல் ஓவர்ஹெட்ஸ். அப்போ பட்ஜெட்டட் ஓவர்ஹெட்ஸ் வந்து ப்ராப்ளத்திலே கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தோம்னா 3 lakhs கொடுத்துருக்காங்க. மைனஸ் ஆக்சுவல் ஓவர்ஹெட்ஸ் வந்து 3,20,000. இப்போயும் பார்த்தோம்னா நமக்கு ஆக்சுவல் ஓவர்ஹெட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. ஸோ நமக்கு இதுவும் என்னது? அன்ஃபேவரபிள் பேலன்ஸ். ஸோ அல்லது அட்வர்ஸ் நம்ம எழுதிக்கலாம். அப்போ தேர்ட் ஓவர்ஹெட் என்ன அப்படின்னு சொன்னோம்னா தேர்ட் வேரியன்ஸ் ஓவர்ஹெட் வால்யூம் வேரியன்ஸ். அதுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட்ஸ் மைனஸ் பட்ஜெட்டட் ஓவர்ஹெட்ஸ். ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட்ஸ் மைனஸ் பட்ஜெட்டட் ஓவர்ஹெட்ஸ். ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவு அப்படின்னு சொன்னால் 2,60,000 மைனஸ் பட்ஜெட்டட் ஓவர்ஹெட்ஸ் சம்மில் கொடுத்துருக்காங்க 3 lakhs. ஸோ இப்போயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பட்ஜெட்டட் ஓவர்ஹெட்ஸ் அதிகமாக இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஓவர்ஹெட்ஸ் கம்மியாக இருக்குது. ஸோ நமக்கு கிடைக்கிறது என்னது? அன்ஃபேவரபிள் பேலன்ஸ், that is adverse. அடுத்த வேரியன்ஸ் ஓவர்ஹெட் எஃபிஷியன்சி வேரியன்ஸ். efficiency variance.
அதோடைய ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் மைனஸ் ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட். ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் நமக்கு சம்மில் கொடுத்துருக்காங்க 26,000. அவுட்புட்டை தான் நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், ப்ரொடக்ஷன் எடுத்துக்கணும். இப்போ ஆக்சுவல் ப்ரொடக்ஷன் 26,000 மைனஸ் ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் நமக்கு தெரியாது. அந்த ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் என்னங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். அப்போ ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ ஹவர்ஸ்ன்னு பார்க்குறோம். பட்ஜெட்டட் ஹவர்ஸ் வந்து நமக்கு ப்ராப்ளத்தில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் 75,000 ஹவர்ஸ். இந்த 75,000 ஹவர்ஸில் 30,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. 75,000 ஹவர்ஸ்க்கு 30,000 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ 60,000 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாங்க, இதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னால் 75,000 பட்ஜெட்டட் ஹவர்ஸ். அப்போ பட்ஜெட்டட் ப்ரொடக்ஷன் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 30,000. இந்த 75,000 ஹவர்ஸ்க்கு 30,000 ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா ஆக்சுவல் ஹவர்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா 60,000 பட்ஜெட்டட் ஹவர்ஸ். இதுக்கு நம்ம எவ்வளவு ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் ஆகிருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 60,000 டிவைடட் பை 75,000 இன்ட்டு எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்போம் 30,000. ஸோ எவ்வளோ கிடைக்குது அப்படின்னு சொன்னால் 24,000 யூனிட்ஸ். இதுதான் என்னது ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன். இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த கண்டுபிடிச்ச இந்த இதை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ 24,000 யூனிட்ஸ். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிவிட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டால் என்ன பண்ணிடும், மல்டிப்ளை பண்ணிடும். அப்போ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் 2000 இன்ட்டு 10. ஸோ அப்போ 20,000. இது என்ன பேலன்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா ஃபேவரபிள் பேலன்ஸ். அடுத்த வேரியன்ஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஓவர்ஹெட் கெப்பாசிட்டி வேரியன்ஸ். ஓவர்ஹெட் கெப்பாசிட்டி வேரியன்ஸ் இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் மைனஸ் பட்ஜெட்டட் ப்ரொடக்ஷன் இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட். இப்போ ஸ்டாண்டர்ட் ப்ரொடக்ஷன் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். 24,000 மைனஸ் பட்ஜெட்டட் ப்ரொடக்ஷன்ஸ் ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க 30,000 இன்ட்டு ஸ்டாண்டர்ட் ரேட்டு 10 rupees. அப்போ இதில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டட் ப்ரொடக்ஷன் தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் ஆன்சர் எப்படி வருது அப்படின்னா மைனஸில் வருது. ஸோ அப்போ நமக்கு பேலன்ஸ் வந்து எப்படி வரும் அப்படின்னு சொன்னால் அன்ஃபேவரபிள் பேலன்ஸாக வரும்.